எல்லாரும் சேர்ந்து ஓட்டக்காசு vlog ஆரம்பிச்சிருக்கோம். ஓட்டக்காசு vlogs. ஹலோ கைஸ், நான் உங்க சரவடி சாரா. எல்லாருக்கும் இனிய ஹாப்பி நியூ இயர். என்னடா பைத்தியமாட்ட தமிழ்ல பாதி இங்கிலீஷ்ல பாதி சொல்றேன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்துலயும் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கணும் இல்லையா? ஸோ இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு அவுட்ஃபிட் பாருங்க, எவ்வளவு அழகா மங்களகரமா சும்மா அப்படியே வந்துட்டு ஜிகி 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 ஜிகின்னு வந்துட்டு இருக்கல. லேடிஸ் கட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன். எவ்வளவு அழகா இருக்கு. அழக பத்தி சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம். ஐயோ சாமி வேற. சரி, அதை பத்தி விடுங்க. இன்னைக்கு நம்ம எதுக்காக இந்த மாதிரி ஜிகி ஜிகி ஜிகின்னு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஓட்டக்காசு சேனல்ல ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ ஒன்று பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த சர்ப்ரைஸ் வீடியோ எப்படி என்னென்ன பண்றாங்க, அதுல என்னென்ன ரகலைகள் கலாட்டங்கள் எல்லாம் எப்படி போகுதுங்கிறதுக்காக பாக்குறதுக்காக தான் இந்த vlog நம்ம எடுத்திருக்கோம். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம எல்லாருமே போயிட்டு ஓட்டக்காசுல இருக்கவங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியாது. நானும் கேமரா மேனியாக்காவும் வந்துட்டு இப்போ ஸ்கூட்டில இருந்து இறங்கி வந்த உடனே vlog ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ அங்க போயிட்டு வந்துட்டு ஒவ்வொருத்தரும் நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்து ஒவ்வொருத்தரையும் பேச வைக்கிறேன். ஓகேவா? வாங்க. இல்ல, இது வந்துட்டு எப்படி சொல்றது, லைட்டா vlog மாதிரி இல்ல, vlog-ஏ தான். ஆமா, ஒரு சின்ன vlog. நாங்க அங்க இருந்து வரும்போது நாங்க இன்ட்ரோ கொடுக்குறோம். இன்ட்ரோ கொடுக்குறோம். ஆக்சுவலா இப்ப பாத்தீங்கன்னா நாங்க அங்க இருந்து ஒரு பிளான் பண்ணிட்டு வந்தோம், vlog எடுக்கலாம், நம்ம எல்லாருமே ஒட்டுக்கா இருக்கோம், ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ இருக்குல்ல. ஓகே ஓகே. டான் 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 டான். சோதனை சோதனை போதுமாடா சாமி. ஓகே, இப்போ எதுக்காக இந்த வீடியோன்னு பாத்துட்டீங்கன்னா, நம்ம வந்துட்டு அங்க இருந்து வரும்போதே பிளான் பண்ணிட்டு வந்தோம். நீங்க சர்ப்ரைஸ் வீடியோன்னு சொல்லிட்டு ஒண்ணு போட்டிருந்தீங்க. சோ அது என்னதான் அந்த சர்ப்ரைஸ் வீடியோ அப்படின்னு பாக்குறதுக்காக தான் இந்த vlog. சோ இது வந்து ஃபைனல் கடைசி வரைக்குமே இது இருக்கும். நம்ம எல்லாருமே ஜாலியா ஃபன் பண்ணி சப்போர்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நம்ம ஓட்டக்காசோடைய தலைக்கட்டு ஒருத்தர் இருக்காரு. தலைக்கட்டு அவர்கிட்ட இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தலப்பா கட்டு எல்லா கட்டும் அவரு தான். அவர்கிட்ட இந்த அனுபவத்தை பத்தி எல்லாருமே ரீயூனியன் ஆயிருக்கோம். சோ அதை பத்தின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட கேட்கலாம். சர்ப்ரைஸ் வந்து நான் சொல்லலாம் தான் நினைக்கிறேன். ஆனா உங்க கூட வந்த சாரா இருக்காங்க பாத்தீங்களா, என்ன கொத்து விடுறாங்க? சொல்ல வேண்டாம்னு சொல்றாங்க. உங்களுக்கே நான் தெரியும் எவ்வளவு அழகான பொண்ணு, எவ்வளவு திறமையான பொண்ணு. ஆனா இந்த வீடியோ வரதுக்கு முன்னாடி அவரா பயங்கரமானவராச்சே. கஷ்டப்பட்டு அங்க மேல வெயில்ல உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒருத்தங்க இந்த மாதிரி டப்பிங்க்கு லேட், ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்குமே ஒரு லேட்டா வந்தா என்ன சொல்றது, நாங்க என்னன்னு தெரியல. இன்னைக்குதான் நியூ இயரே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டே இப்பதான் வரீங்க. எத்தனை மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? கிட்டத்தட்ட நாங்க ஒரு 3-8 மணிக்கே வந்து உட்காந்துருக்கோம். ஆமா, அவங்களுக்கு வந்து ஆதங்கம். வந்து ஒரு 10 நிமிஷம் என்ன கேட்டாங்க தெரியுமா? தினேஷ் நீ வரணும், நீங்க திட்டணும், முன்னாடி நீங்க திட்டணும்னு சொல்லி சொல்றாங்க. எவ்வளவு ஒரு நீங்க கொஞ்சம் இருக்கீங்க. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்துட்டு அமர்க்கலமா ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு அப்டேட்டுமே உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம். ஒவ்வொருத்தர பத்திரியுமே வந்துட்டு நாங்க பேசிட்டு இருக்கோம். குமாரனா ஏதாவது சின்சியரா சொல்ல வந்துட்டே இருந்தாரு, அதுக்குள்ளேயே வந்துட்டு சொல்லிட்டீங்க. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம டீம்ல வந்துட்டு ஒரு புயல் அப்படின்னா வந்துட்டு கேமரால எங்க எல்லாரையுமே அழகா காட்டுறதா இவ்வளவு ஹீரோயின்ஸ் இருக்கும். எல்லாருமே அழகா காட்டுறது வந்துட்டு இருக்காங்க. என்ன மட்டும்
பொண்ணா நான் இந்த கெட்டப்ல வந்தாலும் சரி எந்த கெட்டப்ல வந்தாலும் சரி என்ன மட்டும் பொண்ணாவே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இது எல்லாத்தையும் வந்து வன்மையா கண்டிக்கணும். ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம ஆமா கண்டிப்பா நான் வக்கீலாகி கேஸ் போடுவேன். அதுக்கு முன்னாடி நம்ம எடிட்டிங் புயல் கைப்புள்ளைய பத்தி நம்ம இப்ப இன்ட்ரோ எடுக்க போறோம். கைப்புள்ளை உங்களுடைய நம்ம ஓட்டகாசன்ல இருக்கக்கூடிய அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. எத்தனை வருஷம் ஆச்சு இதோட? 5வது வருஷம். இது வந்து 5வது வருஷம் ஆகுது. முடிஞ்சு 5வது வருஷம் தொடங்க போறோம். எல்லாம் ஒரு அளவுதான். இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது. உங்க 5 வருஷம் ஒரே நிமிஷம் மக்களே வந்துட்டு நம்ம ஓட்டகா சேனல் வந்துட்டு தொடங்கி 5 வருஷம் இதோட அடி எடுத்து வைக்கிறோம். 5வது வருஷம். சோ ஆரம்பத்துல இருந்தே இருக்கிறது வந்துட்டு இவரு குமார் அண்ணா அவங்க டீம் எல்லாருமே நம்ம டீம் எல்லாருமே வந்துட்டு இருக்கோம். சோ இவரோட அனுபவத்தை கண்டிப்பா சொல்லி ஆகணும். இவர் வந்துட்டு சோ இவரோட அனுபவத்தை வந்து சொல்லி ஆகணும். இவர் தப்பிக்க முடியாது. சோ கைப்புள்ள வந்துட்டு சொல்லணும். அனுபவத்தை சொல்லுங்க. அனுபவத்தை சொல்லுங்க. என்னதான் சொல்றது? எல்லாரும் சேர்ந்து ஓட்டகாசு vlog ஆரம்பிச்சிருக்கோம். ஓட்டகாசு vlogs இதுதான் நியூ சேனல். சோ தொடர்ந்து vlog வந்துட்டே இருக்கு. உங்களுக்கு மாறியாட்டம் வந்துட்டே இருக்கும். சிரிச்சிட்டே இருக்கலாம் நீங்க. அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆமா கொஞ்சம் கஷ்டம் தான். எங்க மூஞ்சில பார்த்தாலே உங்களுக்கு சிரிப்பு வந்துரும். சிரிச்சிருங்க. சரிங்களா? சிரிச்சிருங்க. கமெண்ட் பண்ணிருங்க. மேல இருக்கிறத நெத்திய தட்ட சொல்லிடு. மேல இருக்க சர்ப்ரைஸ் பண்ண சொல்லிரு. இல்ல சர்ப்ரைஸ் அதானே. ஆமா எல்லாரும் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? வந்து ஓபன் பண்ணியாச்சு. யூடியூப்ல போயிட்டு ஓட்டகாசு vlogனு சர்ச் பண்ணீங்கனாலே வந்துரும். சர்ச் பண்ணி நம்ம ஓட்டகாசோட அனைத்து ஃபேன்ஸும் அந்த vlogக்கும் நீங்க ஃபேன்ஸா மாறணும்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி எல்லாரும் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பெல் பட்டனை மறக்காம அழுத்திடுங்க. இப்போ வந்து ஆக்ட் பண்ற ஒருத்தர் பத்தி பார்க்க போறோம். நீங்க எல்லாம் அப்படியே சொல்ல போறீங்க. என்னோட அனுபவத்தை பத்தி சொல்லணும்னா எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா நான் சொல்றேன். இப்போ வந்துட்டு ஆனந்திகா கிட்ட அதை பத்தி ஒரு அனுபவத்தை கேட்கலாம். ஆனந்தி அக்கா சூப்பர் ஹீரோயின். அவங்கள பத்தி நம்ம கேட்டே ஆகணும். அப்புறம் என்ன வந்து ஆக்டர்னு ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்பதான் கேள்விப்படுறேன் இந்த சேனல்ல. ஆக்டர்ஸ் நீங்க ஒரு பெண். என்னன்னா இப்ப ஓட்டகாசுல நீங்க இருந்திருக்கீங்க இல்லையா? ஆரம்பத்துல இருந்து இருந்திருக்கீங்க. சோ இத பத்தின உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு? நம்ம சேனல்ல ஒர்க் பண்ண அனுபவம் இருந்துச்சு. அத பத்தி நான் புடிச்சுக்கிற கொடுங்க பேசுங்க. அனுபவம் ஒண்ணுமே இல்லையா? தான் ஸ்டார்ட் பண்ணணுமா? யாராவது அப்படி இல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க தான் சீனியர். ஏய் வாங்க ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணுங்க. மைக் ஓட்டகாசு vlog பத்தியோ இல்ல நம்ம ஓட்டகாசு சேனலை பத்தி உங்களுடைய அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. ஓட்டகாசு vlog பத்தி எனக்கு தெரியல. எனக்கு ஸ்டார்ட் பண்ணல. இனிமே தான் பண்ண போறோம். ஆமா கண்டிப்பா. ஓட்டகாசு பத்தி சொல்லணும்னா இது ரொம்ப நல்ல சேனல். இதுல வந்து ஷார்ட் பிலிம்ஸ்லாம் நாங்க போட்டுட்டு இருக்கோம். வேற ஏதாவது கேளுங்க. வேற ஏதாவது இது நம்ம சேனல் தொடங்கி இதோட 5வது வருஷம் ஆக போகுது. சோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. அவ்வளவுதான். தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லிருக்கேன் நானு. நீங்க வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்லயா சரி டப்பிங் ஸ்டேஷன்லயா இருக்கட்டும் இல்ல இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன்ல கூட எப்ப பாரு லேட்டா வந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கு. அத பத்தி நம்ம அனுபவம் என்ன சொல்றீங்க? கரெக்ட் தான். என்னோட தலைவன் STR சொல்ற மாதிரி எப்போ வரன்ற முக்கியம் இல்ல, அங்க என்ன பண்றோன்றதுதான் முக்கியம். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? சரி ஓகே ஓகே கண்டிப்பா இதே மாதிரி நீங்க தொடர்ந்து பல சாதனைகளை நீங்க பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க கேட்டுக்கிறோம். மைக்க கொடுத்துருங்க போயிட்டோம். சபரி அண்ணா அதாவது கண்ணனும் ராதை அப்படின்னு சொல்லிட்டே இருந்த அந்த கண்ணனை பத்தி தான் இப்ப பேச போறோம். இந்தாங்க நான் மைக்கு. சோ நம்ம சேனல் தொடங்கி வந்துட்டு 5 வருஷம் ஆக போகுது. சோ இத பத்தி நீங்க ஓட்டகாஸ் கூட டிராவல் பண்ண அந்த ஒரு அனுபவத்தை பத்தி கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. ஓட்டகாஸ் சேனல்லாம் வந்துட்டு கொரோனா டைம்ல வந்துட்டு நான் இந்த சேனல்ல ஷார்ட் பிலிம்ஸ் பார்த்துருக்கேன். ஸோ இந்த ஷார்ட் பிலிம்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கே தெரியாது நான் இப்பெல்லாம் இங்கே வந்துட்டு இந்த சேனல்லையே ஆக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ
ஓகே சான்ஸ் கிடைச்சது, டேரக்டர்னா சான்ஸ் கொடுத்தாரு, ஆக்ட் பண்ணியிருக்கோம், எடுத்ததும் வெப் சீரிஸ் பண்ணோம். ஸோ நல்லா தான் போயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்துட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு நம்மளோட சேனல்ல வந்து டீம் வந்து கொஞ்சம் பெருசாகிட்டே வருது. ஸோ வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கண்டிப்பா வந்துட்டு மட்டும் கவுண்ட் டவுன் பண்ணிட்டே இருங்க. நான் பெருசா ஷார்ட் பிலிம்ஸ் வந்துட்டு எண்ணில் அடங்காதது அப்படின்னு சொல்றதுக்கு ஆசையா தான் இருக்குது. ஆனா அந்த அளவுக்குலாம் எதுவும் இல்ல. அதுக்கான முயற்சி தான் வந்துட்டு இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல வந்துட்டு கண்டிப்பா நடந்துரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சபரியனா, கண்டிப்பா சபரியனா, நீங்க ஃபியூச்சர்ல வந்துட்டு இந்த 2025ல இருந்துட்டு நீங்க இன்னும் பல பல படங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய நம்ம டீம் சார்பா நல்ல வாழ்த்துக்கள் பண்றோம். வாழ்த்துக்கள். இதுக்கப்புறம் வந்துட்டு ஆனந்திகாவோட அனுபவத்தை பத்தி ஃபர்ஸ்டே எஸ் ஆயிட்டாங்க. இப்போ அடுத்து வந்துட்டு பேச போறாங்க. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஓட்டகாஸ் சேனல்ல வந்துட்டு இது வரைக்கும் நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்க இல்லையா? அத பத்தின அனுபவத்தை வந்துட்டு சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நாங்க ஒரு vlog சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். எப்படி ஓட்டகாசுக்கு வந்து சப்போர்ட் பண்றீங்களோ அதே மாதிரி vlogக்கும் சப்போர்ட் பண்றோம். இப்போ நாங்க சொல்லியாச்சு டைட்டில் என்ன, vlog சேனல், அப்படி ஓட்டகாசு vlog சேனல் சொல்லிட்டோம். அதுல என்ன மாதிரி வீடியோ போடுவேன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? நாங்க வந்து ஷூட்டே பிடிஎஸ் மாதிரி தான், vlog மாதிரி தான் எடுப்போம். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? நான் கொஞ்சம் உண்மையெல்லாம் வளரிட்டு இருக்கேன். கேமரா திருப்பிடலாம். ஆனா நாங்க வந்துட்டு நம்ம vlog ஓட்டகாஸ் vlogல வந்துட்டு வெறும் vlog மட்டுமே போட்டுட்டு இருக்க மாட்டோம். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்துட்டு நிறைய வீடியோஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி வச்சிருக்கோம். சோ அது எல்லாமே நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டே இருந்தாதான் உங்களுக்கு தெரியும். சொல்லுங்க ஆனந்திகா, ஏதாவது சொல்ல வரீங்க? பண்ணிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பாருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்ப நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப வந்து நம்ம அடுத்து யார பார்க்க போறோம் அப்படின்னீங்கன்னா, இப்போ நம்ம தலைமுறையில வந்துட்டு இப்போ களம் இறங்கிட்டு இருக்காரு ஒரு ஹீரோவா, சூப்பர் ஹீரோவா வந்துட்டு களம் இறங்கிட்டு இருக்காரு. ட்ரெண்டிங் ஹீரோ கோகுல பத்தி தான் பார்க்க போறோம். ஆமா. தம்பி, நம்ம ஓட்டகாஸ் சேனல்ல இருக்கக்கூடிய அனுபவத்தை பத்தி சொல்லுப்பா. நான் ரீசெண்டா தான் இந்த யூடியூப் சேனல் ஜாயின் பண்ணது. அவ்வளோக்கு இனி போக அனுபவம் ஷேர் பண்ணிருப்பேன். இப்போதைக்கு ஸ்கூல் பஸ்ல ஓஎஸோட 6 எபிசோடு தான் நடிச்சிருக்கேன். இதுக்கு மேலதான் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பா நல்லா கிடைக்கும். ஆனா உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டு அதிகமா கேர்ள்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னு வந்துட்டு இப்போ நிறைய விஷயங்கள் பரவிட்டு இருக்கு. ஆமா, உண்மை. அது எனக்கு தெரியல. எனக்கு மேடம் இது ஆக்ஷன் மேடம். இவனை பத்தி இவன் பயங்கரமான ஆளு மேடம். மேடம் இது ஆக்ஷன் மேடம். டான்ஸாக நான் வந்துட்டு இன்னும் யோசிக்கல. எதுவும் பண்ணதில்ல. வளைச்சேன்னா அப்புறம் யோசிக்கலாம். நிறைய கமெண்ட் வந்துட்டு நீங்க விஜய் மாதிரியே ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி இடுப்புல கை வைக்கிறது, மண்டைய சொரியறது விஜய் மாதிரியே இருக்கு. அடுத்த துப்பாக்கியே புடிங்க சிவா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட தான் கொடுக்க போறாரு. தெரியாம சொல்லிருப்பாங்க நினைக்கிறேன். அவங்க கலாச்சாரம் சொல்லிருப்பாங்க. இதுல வந்து தவறு. ஓகே. உங்களுக்கும் அந்த எப்படி சொல்றது, உங்களுக்கு வீட்டுல இருக்கக்கூடிய ரொம்ப பொருள்ல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னாலே கட்டல் தான் சொல்றாங்க. அதுக்கு என்ன தொடர்பு? என்ன தொடர்பு? நான் இதை கட் பண்ணிருக்கேன். கொன்னுடுவேன். தொடர்பு இருக்கு, அத முதல்ல சொல்லுங்க. நான் வந்து டெய்லி வீட்டுல தூங்கிடுவேன். அதான் சரி. தினமும் தூங்கிடுவீங்க அதுல. ஓகே. இல்ல தூங்குறேன். இப்ப வந்துட்டு நம்ம அடுத்த ஹீரோயினை பத்தி நம்ம இன்ட்ரோ கொடுக்கணும். அவங்க இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதான் வந்துட்டு எங்க டீமோட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நானும் இப்பதான் பாத்திருக்கேன். நல்லாவே பேசுறாங்க. சோ அவங்க கிட்ட அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கலாம். என்னங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். என் பேர் ஸ்வேதா. நான் ஸ்வேதன் சொல்றதோட ராஜன் சொல்லதான் தெரியும் நினைக்கிறேன். ஓகே. ஓட்டகாஸ்ல உங்களோட அனுபவம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, ஜாலியா இருக்கும். செட்ல எல்லாருமே இப்படிதான் இருக்கும் எப்பயுமே. சோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செட்டு நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும்.
ஓகே, அக்காவை பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஷை டைப்பா இருக்காங்க. சரி ஓகே, ஸ்வேதாவை பாத்தீங்கன்னா வந்துட்டு ஓகே, ஸ்வேதாவை பாத்தீங்கன்னா இவங்க ரொம்பவுமே ஷையா இருக்காங்க. போக போக வந்துட்டு எங்க ஃபார்முக்கு வந்துருவாங்க. நாங்களும் ஆரம்பத்துல வரும்போது இப்படிதான் ஷையா இருந்தோம். வர வச்சிருவோம், அந்த ஃபார்முக்கு வர வச்சிருவோம். இன்னும் நீங்க வந்துட்டு எந்தெந்த மாதிரி ரோல்லாம் எதிர்பார்க்கறீங்க, நம்ம சேனல்ல இன்னும் எந்தெந்த மாதிரி எல்லாம் நடிக்கலாம்னு ஆசையில இருக்கீங்க? சொல்லுங்க. டைரக்டர் நல்ல நல்ல நோட் தான் கொடுப்பாங்க, அதனால பிரச்சனை இல்ல. ஸ்டோரி நல்லா இருக்கும். கட் பண்ணி போட்டிருக்காரு. சொல்லுங்க. எதா இருந்தாலும் ஓகே தான், நம்ம பண்றதா இருக்கு. கதை பொறுத்துதான் நம்ம பண்றதா இருக்கு. சார், இந்த மாதிரி ஒரு தன்னடக்கம், ஒரு அமைதியான ஒருத்தவங்களை பார்க்கும் போது ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு. அது இந்த சேனல்ல பாக்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, அடுத்து வந்துட்டு இதே மாதிரி வந்ததுல இருந்தே சைலண்டா ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க கிட்ட அதோட அனுபவத்தை பத்தி கேட்கலாம். கண்டிப்பா அவங்க வரணும். வாங்க, எனக்கு ஒண்ணுமே வாங்க, இதை பிடிச்சுக்கோங்க. சோ அழகா பிரிட்டியா வந்திருக்காங்க. சோ அவங்க பிடிங்க, உங்க பேர் சொல்லி இன்ட்ரோ பண்ணிக்கோங்க. என் பேர் வந்து வனிதா. சும்மா என்ன சொல்லுங்க. நம்ம ஓட்டகாஸ் சேனல்ல வந்துட்டு நீங்க ஆக்ட் பண்ணிட்டே இருக்கீங்க இல்லையா? அதனுடைய அனுபவம் உங்களுக்கு எப்படி? இல்ல, அது வந்து சூப்பரா தான் இருக்கும். நான் வந்து கொஞ்சம் லைட்டா சைலண்டா இருப்பேன். என் கூட வந்து கொஞ்சம் வம்பு பண்ண நினைக்கிறவங்க வந்து நம்ம கேமராமேன் தான். ஏதாச்சும் பேசுங்கன்னு எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால வந்து கொஞ்சம் பேச வாய் வராது. யாராச்சும் வந்து பேசினாங்கன்னா எதுனா வந்து வம்பு இருக்கலாம். அப்புறம் வந்து நம்ம குமாரண்ணா வந்துட்டு நீ பண்ணு, உன்னால முடியும் அப்படி சொல்லிட்டு எனக்கு மோட்டிவேஷன் தான் நிறைய கொடுப்பாரு. ஆனாலும் வந்து நான் எனக்கு வராது அப்படி சொன்னா, இல்ல நீ பண்ணு, உன்னால முடியும் அப்படி சொல்லிட்டு மோட்டிவேஷன்லாம் நல்லா கொடுப்பாங்க. ஓகே, ரொம்பவுமே சூப்பரா பேசுனீங்க, நல்லா போல்டாவும் இருக்கீங்க. இதே மாதிரி நீங்க நிறைய ஷார்ட் பிலிம், நிறைய விஷயம்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம் சார்பா எல்லாருமே கேட்டுக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. வந்துட்டு நம்ம எல்லாருமே இப்ப வரைக்கும் பாத்துட்டு இருந்தவங்க எல்லாருமே எப்படின்னா, எல்லாருமே வந்துட்டு ஆன் ஸ்கிரீன்ல நடிக்கிறவங்க. ஆஃப் ஸ்கிரீன்ல எப்படி எல்லாம் வந்துட்டு ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சிலர் இந்த ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு தெரியும். ஆனா ஆஃப் ஸ்கிரீன்ல ஹீரோ மாதிரி எங்க எல்லாரையுமே வெள்ளையாக்கி முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு, அவரோட எஃபோர்ட்டும் போட்டு, எஃபெக்ட் போட்டு எல்லாத்தையும் வந்துட்டு ஆட் பண்ணி போடுறது ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் நம்ம பிரதீப் யுவன் காம்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் பிரதீப். குமாரண்ணா அவருக்கு இன்ட்ரோ கொடுத்துட்டேன், வரமாட்டேங்கிறாரு. இன்ட்ரோ கொடுத்துட்டேன் அவருக்கு. பிரதீப் அண்ணா வந்துட்டு ரொம்பவுமே ஷை டைப், அதனால வரமாட்டாரு. இன்னும் ஒரே ஒரு முக்கியமான ஆளை மட்டும் நான் காட்டிடுறேன். அவங்க வந்துட்டு குழந்தை நட்சத்திரத்தை வந்து நான் பத்தி சொல்லி ஆகணும். அவங்க கிட்டதான் வந்துட்டு இப்ப நம்ம பேச போறோம். ஹாய், உங்க பேர் சொல்லுங்க. வளர்ந்து வரும் ஹீரோயின் சொல்லுங்க. ரோஷினிகா. நம்ம சேனல்ல நீ ஒர்க் பண்ணிருக்க இல்லையா, நடிச்சிருக்கேல நிறையா? ஏய் கண்ணடி கோபாலு, நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சின்ன பிள்ளையா இருந்தாலுமே அந்த டயலாக் எல்லாத்தையும் வந்துட்டு கரெக்டா அத எப்படி சொல்றது, கொக்கி மாதிரி கவ்விக்கிட்டு அந்த விஷயத்த வந்துட்டு வெளியிடுறது வந்துட்டு எங்களுக்கே அது டஃபா இருக்கும். ஆனா நம்ம பாப்பாவை பாத்தீங்கன்னா மாசா வேற லெவலா அதை ஈஸியா பண்ணிடுவா. அப்படிதானே? அது உனக்கு எப்படி இருந்தது? ஜாலியா இருந்துச்சா? ஜாலியா இருந்துச்சா? உனக்கு ஆக்ட் பண்ண ரொம்ப பிடிக்குமா? நம்ம சேனல்ல ஆக்ட் பண்ண பிடிக்குமா? ஃபர்ஸ்ட் நடிச்சது என்ன? சின்ன வயசோட இது நடிச்சிருக்கேன், எனக்கு ஞாபகம் இல்ல. பெருசானா நிறைய நடிக்க வருவீங்களா? ஹீரோயினா நடிக்கணும் நடியா? ஓகேவா? கிளவியாமா? கிளவன் இல்ல. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். ஒரே நிமிஷம். நம்ம கேமரா மேனி அக்கா இருக்காங்க. இன்ன வரைக்குமே அவங்க கேமராக்கு பின்னாடி தான் இருந்தாங்க. இப்ப பாத்துட்டீங்கன்னா கேமரா முன்னாடி வந்து அவங்க பேச போறாங்க. இவங்க தான் அவங்க கேமரா மேனி. ஹலோ கைஸ். நம்ம சேனலுக்காக நிறைய எஃபெக்ட்லாம் நிறைய வாங்கியிருக்காங்க. சோ அத பத்தி நான் கேட்கலாம். எதுவும் வாங்கலீங்க, இனிமேலதான் வாங்கணும். இனிமேல இன்னொரு சேனல்ல எஃபெக்ட் போட போது எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுல நான் தான் மெயினா ஷாக் எடுப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணிருங்க. நம்ம ஓட்டகாஸ் சேனல்ல இருக்கக்கூடிய அனுபவத்தை பத்தி ஏதாவது 2 வரிகள். நான் வந்து 1 மாசம் தான் ஆச்சு. அடுத்த 1 மாசம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இனிதான் நான் இந்த சேனல்ல இருக்கணும். ஆனா அப்படி இருந்துமே அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனாலுமே வந்துட்டு நான் டீமுக்கு வருவேன், நான் வந்துட்டு என்னோட இன்புட்டை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ரிஸ்க் எடுத்து அவங்க வந்திருக்காங்க. அதுக்கே வந்துட்டு சல்யூட் அக்காவுக்கு, சல்யூட். அப்படிதான் இருக்கு. சோ மாசா பண்ணிட்டு இருக்காங்க. இவர்தான் பிரதீப் இவர்தான். வாங்க, வணக்கம் மட்டும். கூச்சப்படுவாரு. முக்கியமான இதெல்லாம் பத்தி அவர் தான் பண்ணுவாரு. பயங்கரமா எடிட் பண்ணி பல வித்தைகளை கையில வச்சு எங்க எல்லாருமே மேஜிக் பண்ணி விடுறவர் எல்லாருமே அது இவர்தான். ரொம்ப கலரே இல்லாம கருப்பா இருந்தாலும் கூட அவங்களை வந்து கலரா மாத்தக்கூடிய திறமை உள்ள ஆளு அவர்தான். ஆமா, யாரும் மீன் பண்ணி எல்லாம் சொல்ல கிடையாது.
கிடையாது, பொதுவா சொல்றேன். சார் தப்பா நினைச்சுக்கோடா. அதான் பாருங்க சாரோட fans யாரும் கொந்தளிக்க வேண்டாம். எல்லாரும் என்னையே அடிச்சா நான் என்ன பண்றது சொல்லுங்க. சரி போ. லைட்டா பொறாம நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாமைய வெண்மத்தை கக்கிட்டு போறான். ஓகே, நம்ம வந்துட்டு அடுத்த ஸ்பாட்ல வந்துட்டு உங்க எல்லாரையும் நாங்க மீட் பண்றோம்.